உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களில் 1.1% மட்டும்தான் மில்லியனராக இருக்காங்க. அதே இந்தியாவில் 1% மட்டும்தான் பணக்காரங்களாக இருக்காங்க. பேலன்ஸ் உள்ள 99% மக்கள் எல்லாருமே மிடில் கிளாஸாகவோ ஏழையாகவோ தான் இருக்காங்க. இந்த 99% மக்களில் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இருக்கீங்க. பணம் இல்லாத எல்லாருமே சொல்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, மணி கேனாட் பை ஹாப்பினஸ். பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாதான். ஆனால் உண்மை என்னென்னா, பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் உங்களால் வாழவே முடியாது. நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ எதுக்கு தினமும் காலையில் எழுந்துச்சி நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் சொல்லுங்கள். ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஏழை மக்களும் அவங்களோட வாழ்நாளில் பெரும்பகுதியை அதிக பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கிறதுலேயே செலவிடுதாங்க. பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைசி வர மகிழ்ச்சியாக வாழ போகிறதில்ல. என்ன ரீசன்னா, ஒவ்வொரு நாளும் பணம் சம்பாதிக்காக மட்டுமே உங்களுடைய நேரத்தையும் சக்தியும் செலவு பண்ணணும். இதில் எங்கேருந்து சந்தோஷமாக வாழ முடியும்? உங்கள் வாழ்க்கையில் உள்ள 99% பிரச்சனைக்கு காரணமே ஒரே ஒரு பிரச்சனை தான், பணம் இல்லைங்கிறது தான். இந்த வீடியோவில் நான் சொல்கிற 5 கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அடுத்த ஒரு சில வருடங்களில் உங்களாலையும் பணக்காரனாக கோடீஸ்வரனாக மாற முடியும். கோல்டன் ரூல் நம்பர் 1, யூஸ் மணி அஸ் எ டூல். பெரும்பாலான மக்களுக்கு தங்கிட்ட உள்ள பணத்தை முழுவதுமாக செலவு செய்ய தெரிகிறதே தவிர, இருக்கிற பணத்தை பயன்படுத்தி இன்னும் அதிக பணத்தை உருவாக்குறது எப்படின்னு யோசிக்கிறது கூட இல்லை. அதிகபட்சமாக பெரும்பாலான மக்கள் அதிக பணம் இருந்தால் அதை பேங்கில் எஃப்டியில், அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறாங்க. அதன் மூலமாக கிடைக்கிற வட்டி பணத்தையே அவங்க மிகப்பெரிய லாபமாக நினைக்கிறாங்க. இதே மெத்தடை பயன்படுத்தி தான் பணக்காரங்களும் பணக்காரங்க ஆகிருக்காங்கன்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. பெரும்பாலான பணக்காரங்க தங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் மூலமாக கிடைக்கிற வட்டி பணத்தை விட ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற லாபங்கிறது பல மடங்கு அதிகம். அதற்காக இப்போவும் நீங்கள் உடனே லட்சக்கணக்கில் சேர்த்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா கூட உங்களாலையும் பணக்காரனாக முடியும். உங்களுடைய அறிவுக்கான முதலீடு சிறந்த வட்டியையும் லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். கோல்டன் ரூல் நம்பர் 2, எக்ஸ்பென்ஸ் லெஸ் தென் இன்கம். இப்போது நம்ம வாழ்கிற இந்த சொசைட்டியை பொறுத்தவரை கையில் யூஸ் பண்ண ஒரு ஐஃபோன், ஒரு பிராண்டட் காரு, சொந்தமாக இஎம்ஐயில் ஒரு பெரிய வீடு, தேவையில்லாத ஜுவல்லரி, இதெல்லாம் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. ஸோ பெரும்பாலான பீப்புள் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. வருமானத்துக்கு அதிகமாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் கடன்காரனாக தான் உங்களை மாற்றுமே தவிர சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றாது. இன்றைக்கி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், பேங்க்காரங்க எல்லாம் கால் மேலே கால் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறோன்ட்டு கிரெடிட் கார்டை கொடுத்துருந்தாங்க. ஒரு ரிசர்ச் படி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற பெரும்பாலான மக்கள் பை பண்ணுற அவங்களோட பொருள் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா அவங்க மாத வருமானத்தை விட 83% அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அதாவது சம்பாதிக்கிறது 100னா செலவு பண்ணுறது 183 ரூபா. ஸோ மெஜாரிட்டியான பீப்புளுக்கு பணத்தை செலவு பண்ண ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனால் பணத்தை சேமிக்க நம்மளில் பல பேர் இப்போ மறந்துக்கிட்டே வரும். இதே விளைவாக கிரெடிட் கார்டை பயன்படுத்தி சின்ன சின்ன பொருளை கூட நம்ம இஎம்ஐ வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு பர்சனல் லோன் வாங்குகிறோம். இப்படி கடன்லேயே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. நீங்கள் பணக்காரனும் மாறணும்னு நினச்சா சொசைட்டிக்கு தேவையான விஷயத்த கவனம் செலுத்த விட்டுட்டு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் என்ன தேவையோ அதில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் வெற்றிகரமாக மாற என்ன தேவையோ அதை மட்டுமே கவனம் செலுத்தி அதில் மட்டுமே செலவு பண்ணுங்கள். முக்கியமாக சம்பாதிப்பதை விட மிக குறைவாக செலவு பண்ணி பழகுங்க. ரூல் நம்பர் 3, டோன்ட் சேஸ் மணி, அட்ராக்டிவ் மணி. இந்த ரூலை, இந்த வரிகளை நீங்கள் நிறைய டைம் கேட்டிருக்கலாம், நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஆனால் இதை எப்படி பணமாக மாற்றுறதுன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கும் புரியுத மாதிரி சிம்பிளாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் வேர்ல்டில் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எதையும் வாங்கலாம், விற்கலாம். அதுவும் உலக அளவில் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல். உங்களால் நிறைய இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாகவே படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதை பயன்படுத்தி அறிவையும் வளர்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிரியேட்டிவ் ஐடியா வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு சில பேர் இந்த டிஜிட்டல் வேர்ல்டை அடாப்ட் பண்ணி அதை பயன்படுத்தி பல கோடி பணத்தை உட்கார்ந்த இடத்துலேருந்தே சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மள பல பேர் நாள் முழுவதும் மொபைல் ஃபோனை இன்டர்நெட்டை ஆன் பண்ணி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்னு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் கையில் இருக்கிற மொபைலை நாலேஜுக்காகவும் ஸ்கில்லையும் டெவலப் பண்ண
பயன்படுத்திங்கன்னா உங்களால் கூட ஓன் பிஸ்னஸை க்ரியேட் பண்ண முடியும், அதுவும் ₹1 கூட செலவு பண்ணாமல். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக உங்கள்கிட்ட இருக்கிற க்ரியேட்டிவ் ஐடியாஸை யூஸ் பண்ணி ஏதோ பொருளை உருவாக்கி உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். கடை போடணும் அவசியம் கிடையாது, வாடகை கொடுக்கணும் அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கஸ்டமரும் லட்சக்கணக்கில் கிடைப்பாங்க. ரூல் நம்பர் 4, ஹாவ் மல்டிபிள் ஆர்ஜின்ஸ் ஆஃப் மணி. கடந்த 200-300 வர்ற ஹிஸ்ட்ரியை பார்த்தா கோடீஸ்வரனாக இருந்த யாருமே ஒரே ஒரு வழியில் மட்டுமே பணத்தை சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக மாறுவதில்லை. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீமை வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இந்தியன் பிராண்டான டாட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா ஸ்டீல்ஸ், டிசிஎஸ், டாட்டா சால்ட்டு, டைட்டன் வாட்சஸ்ன்னு ஏகப்பட்ட இன்கம் ஸ்ட்ரீமை வச்சுருந்துருக்காங்க. இதன் மூலமாக தான் தலைமுறையாக பணக்காரராக இருக்காங்க. மாதம் 30 நாள் முழுவதும் ஒரே ஒரு கம்பெனியில் ஒரே ஒரு வேலையை பார்த்து அது மூலமாக ஒரு பணத்தை வச்சு மட்டுமே பணக்காரனாக மாறிடாமல் நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிக மிக தவறு. இங்கிலீஷில் ஒரு கோடு இருக்குது, டோன்ட் புட் ஆன் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கட். அதாவது உங்ககிட்ட இருக்கிற எல்லா முட்டையும் ஒரே ஒரு கூடையில் வச்சுருந்தா கூடை கீழே விழுந்ததுன்னா மொத்த முட்டையுமே உடஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் ஜாப் கூட. ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி உங்களை லைஃப் ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது ரிஸ்க்கு தான். ஆரம்பத்தில் நார்மலாக ஒரு ஜாப்பில் நீங்கள் இருந்தாலும் போக போக உங்களோட ஸ்கில்லை, அதுவும் டிமாண்டட் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதன் மூலமாக ஒரு ஓன் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம், சின்ன லெவலில் கூட. இன்றைக்கி இருக்க நிலைமையை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிராஃபிக் டிசைனிங், ஃப்ரீலான்சிங், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வழிகளை நீங்கள் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எவ்வளோ அதிகமாக கற்றுக்கொள்வீங்களோ அவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கலாம். ரூல் நம்பர் 5, சேஞ்ச் இன் சரௌண்டிங். மில்லியனர்ஸ் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி மட்டும்தான் அவங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் எனர்ஜியையும் செலவிடுவாங்க. எப்போதுமே எதையுமே தள்ளி போட மாட்டாங்க. பணக்காரங்க எப்போதுமே அவங்களுடைய ட்ரீமுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட வந்தால் அவங்க ரெடியாக இருந்தாலும் அவங்களோட சரௌண்டிங் அவங்கள எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்ய விடாது. பெரும்பாலான பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் நம்மளும் பண்ணணும். அது இல்லாமல் புதிதாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் கூட நம்மளுக்கு பல தடைகளை நம்மளை சுற்றி உள்ளவங்களே உண்டாக்குவாங்க. ஸோ நீங்கள் கோடீஸ்வரனாக மாறணும்னு நினச்சா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள். உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற பீப்புளை அவாய்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் ரிஸ்க் இருக்க யோசிச்சிங்கன்னா லைஃபே ஒரு நாள் ரிஸ்க்காக மாறிடும். உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுங்க. தவறுகளாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாதவங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க. உங்களோட சரௌண்டிங் பீப்புளில் மோஸ்ட்லி நெகட்டிவ் தாட் உள்ள பீப்புளை அவாய்ட் பண்ணுங்கள், கிட்டேயே சேர்க்காதீங்க. உங்களை மாதிரியே சேம் ஐடியா உள்ள பீப்புள் கூட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள்.